மதிப்பிற்குரிய பள்ளியின் துணைத் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னாடி பள்ளியின் துணைத் தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். ஹரியோம். நன்றாள்க, குருவாழ்க, குருவே துணை. பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் இன்றைய இந்த இயங்கலை கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கும் ஆசிரியை, பள்ளியின் ஐசிடி பொறுப்பேற்று மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி சென்று கொண்டிருக்கும் ஆசிரியை திருமதி சரோஜா மற்றும் அனைவருக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருந்த போதிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஒரு நல்வழியில் அல்லது தங்கள் குழந்தைகளின் அக்கறையின் பால் நீங்கள் காட்டுகின்ற இந்த அக்கறை எங்களை மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குகின்றது. உண்மையிலேயே தலைமை ஆசிரியர் இந்த உரையை ஆற்ற வேண்டும் என தலைமை ஆசிரியர் ஆற்றுவதாக தான் இருந்தது. இருப்பினும் அவருக்கு ஒரு முக்கியமான அலுவல் காரணமாக அவர் நான் இந்த உரையை உங்களுக்கு ஆற்ற வேண்டிய சூழ்நிலையில் நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். இருப்பினும் தலைமை ஆசிரியர் உங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கூறிக்கொண்டார். மேலும் இந்த கூடிய விரைவில் உங்கள் அனைவரையும் நேரில் கண்டு இந்த இயங்கலையை பற்றி மேலும் பல அரிய தகவல்களை உங்களிடம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். நம் நேரத்தை கடத்தாமல் நமது ஆசிரியை திருமதி சரோஜா அவர்கள் நமக்கு பல தகவல்களை இன்னும் மேலும் அவர் பல தயாரிப்புகள்லாம் தயாரித்து கொண்டிருக்கின்றார். அதாவது உங்களுடைய குழந்தைகளின் நன்மைக்காக அவர் இன்று கூட அவர் ChatGPT என்று சொல்லக்கூடிய அந்த எப்படி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களை வளப்படுத்துவதற்காக பல தகவல்களை அவர் சேகரித்து கொண்டு பல கூட்டங்களுக்கெல்லாம் சென்று ஆசிரியர்களும் பகிர்ந்து கொண்டு ஆசிரியர்கள் எவ்வாறு தங்கள் குழந்தைகளுக்கு பாடத்தை எப்படி மின்னியல் மூலமாக தகவல்களை மின்னியல் மூலமாக எடுத்து பகிர்ந்து பாடங்களை இன்னும் சிறப்பான முறையில் குழந்தைகளை வளப்படுத்தும் நோக்கத்திற்காக அவர் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு சென்று பல தகவல்களை சேகரித்து கொண்டு வந்திருக்கின்றார். நான் நேரத்தை கடத்தாமல் அவர் மேலும் இந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்ல அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. தலைமையுரையாற்றிய பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. சரி பெற்றோர்களே, சரி, ஒன்னாவது நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா டெலிமா ஐடி. அதாவது மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் கீழ் ஒவ்வொரு மாணவருக்கும் இமெயில் அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வகுப்பாசிரியர்கள் கடந்த வியாழக்கிழமை ஏற்கனவே மாணவர்கள்ட்ட கொடுத்திருப்பாங்க. மறுபடியும் நினைவூட்டல் வகையில கடந்த வியாழக்கிழமை அவங்கவுங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லா வகுப்பாசிரியர்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க மாணவர்களோட ஐடியை மட்டும்தான் எங்களால ஷேர் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த பாஸ்வேர்ட் போட்டுதான் அவங்க எந்த வேலையா இருந்தாலும் அஃபிஷியல் வேலையா அவங்களோட எஜுகேஷன் சம்பந்தமா எந்த வேலையா இருந்தாலும் அவங்க அதை தான் பயன்படுத்தி நுழைய வேண்டும். அப்படி அவங்களுக்கு பாஸ்வேர்ட் ஏதாவது பிரச்சனையா இருக்கு தெரியல அப்படின்னா அந்த மாணவர்கள் வகுப்பாசிரியரை கேட்க சொல்லுங்க. தீர்வு காண முடியலன்னா குரு ஐசிடி என்ன அவங்க கேட்பாங்க. ஸோ நான் பிறகு செஞ்சு கொடுத்துருவேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி கூகுள் கிளாஸ் ரூமை நம்ம லேப்டாப்லயும் போன்லயும் எப்படி நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம அதுல பாடங்கள் அனுப்புறது அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஹோம்ஒர்க், கிளாஸ் ஒர்க், ஸ்கிரீன்ஷாட் பண்றது அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்புறம் டர்ன் இன் பண்றது, ஹேண்ட் இன் பண்றது, ஸ்ட்ரீம், இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது நம்ம பள்ளியோட ஒபிஷியல் சைட்.
அதாவது நம்ம பள்ளியோட அனைத்து விவரங்களும் வந்துட்டு இப்ப Facebookல போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து இந்த சைட்லயும் வந்து அது இருக்கும். ஸோ பெற்றோர்கள் யார் ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட போன்ல வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிறகு வந்து மாணவர்களுக்கு வந்து இது வந்து வழங்கப்படும், ஷேர் பண்ணி விடுவோம். ஏன் நம்ம வந்துட்டு ரொம்ப முக்கியம், மாணவர்களுக்கு வந்து இந்த ஐடி எல்லாம் ரொம்ப முக்கியம், கூகுள் கிளாஸ் ரூம் போறணும், ஏன் நிறைய வேலை செய்யணும் ஆன்லைன்ல அப்படின்னா, நம்ம கல்வி அமைச்சு வந்து 7 தராஸ் கொடுத்துருக்காங்களா, அதுல 7வது தராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிடிகன் டிஜிட்டல், அதாவது ஒரு நவீன தொழில்நுட்ப பள்ளியாக மாற்றம் செய்ய வேண்டும். வர 2027ல அனைத்து பள்ளிகளிலும் வந்து பெண்டிடிகன் டிஜிட்டல் கண்டிப்பாக இருக்கும். அது மாணவர்கள் வந்து லேப்டாப் வச்சு பயன்படுத்துறாங்களா அப்படின்றது வந்து பிறகு வந்து தெரிவிக்கப்படும். ஆனா கன்ஃபார்மா 2027 எல்லாருமே வந்து டிஜிட்டலைஸ் போக போறோம். ஸோ அதனாலதான் வந்துட்டு அந்த நேரத்துல மாணவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்பல இருந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து எப்படி செய்யறது ஒவ்வொரு விஷயமும் அப்படின்னு கத்துக் கொடுக்குறோம். இப்போதைக்கு பார்த்தோம்னா கூகுள் கிளாஸ் ரூம் வந்து வகுப்பாசிரியர்கள் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுல வந்துட்டு நம்ம பள்ளியில மொத்தம் 158 மாணவர்கள் இருக்காங்க. அதுல 55 மாணவர்கள் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் 103 மாணவர்கள் ஜாயின் பண்ணல. மேபி அந்த மாணவர்களுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ அதனுடைய முழு விவரம் தெரியாம இருக்கலாம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒரு மீட்டிங் போட்டு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா அனைத்து பெற்றோர்களாலும் செய்ய முடியும், கண்டிப்பா மாணவர்களாலையும் இது வந்து செய்ய முடியும். ரொம்ப சுலபமான வேலை தான் இது. இங்க பாத்தீங்கன்னா ஐடி டெலிமா இருக்குல்ல, ஸோ இங்க பாருங்க M-15 இந்த எண்கள் இருக்கு, 6 எண்கள் இருக்கும். பிறகு @moe-dl.edu.my இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்பட வேண்டிய இமெயில் அட்ரஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா jvinesh23@gmail.com இருக்குல்ல, இது வந்து திட ரஸ்மி, இது வந்து நம்மளோட பர்சனல் இமெயில் அட்ரஸ். பெற்றோர்கள்லாம் நீங்க வச்சிருப்பீங்க, மாணவர்களும் வந்து இதை வச்சிருப்பாங்க. ஆனா இது வந்து நம்ம எந்த எடுகேஷன் சம்பந்தமாக இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்தவே முடியாது. மாணவர்கள் ஒரு போட்டிக்கு போறாங்களா, ஒரு குவிஸ் செய்யறாங்களா, அவங்க வந்து இந்த இமெயில் அட்ரஸ் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். M- இருக்குல்ல, M-னா முறை, இந்த இமெயில் அட்ரஸ் மட்டும்தான் அவங்க வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் இந்நேரத்துக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து பத்திரமா பெற்றோர் வந்து எழுதி வச்சுக்கிறீங்களா, இல்லை ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக பத்திரமா வச்சிருக்கணும். அவங்க வந்து Form 5 முடிக்கிற வரைக்கும் இல்லை அதன் பிறகு கூட இது பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. டெலிமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஐடி போட்டு உள்ள நுழையும் போது இந்த மாதிரி தான் அதனுடைய போர்ட்டல் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அதனுடைய போர்ட்டல் காட்டும். இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ இந்த மாதிரி திறந்துச்சுன்னா அது பழசு, அது திறக்கக்கூடாது. ஓகே, இதுதான் வந்து ஒரு மாணவரோட போர்ட்டல். உதாரணத்துக்கு எப்படி இருக்கும், அவங்க லாகின் பண்ணி உள்ள பூருனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க இருக்கும். இங்க வந்து அந்த மாணவரோட பெயர் இருக்கும், பள்ளியோட பெயர் இருக்கும். பிறகு இந்த இடத்துல பாருங்க மசோ கிளாஸ் ரூம், இதுலதான் நுழைஞ்சு அவங்க வந்து ஆசிரியர் வழங்குற பாடத்தெல்லாம் செய்வாங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐகான் இருக்கும். பிறகு நான் நுழையும் போது உங்களுக்கு காட்டுறேன்னு. ஸோ இதெல்லாமே வந்து மாணவர்களுக்கு பயனுள்ளதான விவரங்கள் தான் இதுல வந்து இருக்கு. இப்ப நம்ம நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். சாரு மசோ கூகுள் கிளாஸ் ரூம், எப்படி வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல நுழையிறது. ஸோ இது வந்து லேப்டாப்லயும் அல்லது போன்லயும் அந்த ஸ்டாப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். லேப்டாப்ல ஸ்கிரீன் பெருசா காட்டுது, என்ஃபோன்ல வந்து ஸ்கிரீன் சின்னதா காட்டுது, அவ்வளவுதான். ஸோ இது எல்லா வீடியோவும் வந்து இப்ப வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல எப்படி நுழையிறது, லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல எப்படி நுழையிறதுன்ற ஒரு வீடியோ, அப்புறம் அதுவே என்ஃபோன்ல எப்படி அவங்க நுழையிறதுன்ற வீடியோ, பிறகு எப்படி பாடம் செஞ்சு அனுப்புறது 2 டிவைஸ்ல, அதாவது லேப்டாப்லன்னா எப்படி அவங்க செஞ்சு அனுப்பலாம், போன்லன்னா எப்படி செஞ்சு அனுப்பலாம் அப்படின்ற வீடியோலாம் வந்து நாளைக்கு வந்து வகுப்பாசிரியர்கள் வந்து அந்த வகுப்புல வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்கு அதனுடைய எப்படி இருக்குன்ற அந்த ஒரு கம்பேரன் மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா சாரு மசோ கூகுள் கிளாஸ் ரூம் லேப்டாப்ல அல்லது கம்ப்யூட்டர்ல நீங்க காட்டுதுல. ஸோ முதல்ல என்ன செய்யணும்னா, கூகுளுக்கு நம்ம நார்மலா போவோம்ல, கூகுள்ல போயிட்டு டெலிமா 2.0 KPM அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணணும். பாருங்க, நம்ம டைப் பண்ணோன்னே இங்க காட்டும்ல. ஸோ இதுல இந்த இதுதான் நம்ம வந்து எடுக்கணும், லிங்க் தான் எடுக்கணும். டெலிமா 2.0 KPMனு நம்மளுடைய கல்வி அமைச்சு. ஸோ இது கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வெளியாகும். ஓகே, இதுல வந்து நம்ம இதை வந்து அக்ரி பண்ணணும்.
அக்ரி பண்ணிட்டு மேல கிளிக் ஹியர் டு லாகின் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். முத நம்ம வந்து நுழையிறதுனால அந்த மாணவரோட இமெயில் அட்ரஸ் அங்க போடணும். ஸோ அந்த மாணவரோட இமெயில் அட்ரஸ் M-லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, M- ஒரு 6 எண்கள் இருக்கும். இது வந்து நம்ம பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவரோட தான் நாங்க அங்க போட்டு காட்டுறேன். ஸோ இந்த 6 எண்கள் டைப் பண்ணிட்டு @moe-dl.edu.my கரெக்டா நீங்க டைப் பண்ணணும். ராங்கா டைப் பண்ணிட்டீங்கன்னா அது ராங்னு காட்டிரும். ஸோ நீங்க திருத்திக்கலாம். பிறகு நம்ம கரெக்டா டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போன கையோட பாஸ்வேர்ட் கேட்கும். நார்மலா நம்மளோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கேட்குதுல, அந்த மாதிரி தான். ஸோ பாஸ்வேர்ட் கரெக்டா டைப் பண்ணிட்டு நீங்க அதை ரீசெக் பண்றதுக்கு ஷோ பாஸ்வேர்ட் கூட தட்டி பார்க்கலாம். ஸோ எல்லாம் கரெக்டா இருக்குன்னா நெக்ஸ்ட் போகணும். ஓகே, பாஸ்வேர்ட் போட்ட கையோட இந்த மாதிரி சில விதிமுறைகள்லாம் கேட்கும். அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணணும். பிறகு இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் அவங்க கூகுள் கிளாஸ் ரூம் திறக்கும் போது இப்படிதான் அது வந்து கேட்கும். ஓகே, இதுதான் வந்து அவங்க உள்ள நுழைஞ்ச பிற்பாடு இதுதான் அவங்களுடைய டெலிமாவோட போர்ட்டல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாணவருடைய பெயர் இருக்கும், பள்ளியோட பெயர் அங்க இருக்கும். கீழே அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ்ல இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் அனைத்துமே இங்க இருக்கு. புக்கு டெக்ஸ்ட் டிஜிட்டல் இருக்கு, குவீஸ்லாம் அங்க இருக்கு. ஸோ நிறைய இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா நிறைய டாட் காட்டும். அதுல ஒண்ணா நீங்க தட்டி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்கள் வந்து செய்யறதாக இருக்கும். பாருங்களேன், நிறைய டாட் இருக்கு. இது ஒண்ணா அவங்க வந்து எக்ஸஸ் பண்ணலாம். இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது அப்படின்ட்டு மாணவர்களுக்கு எந்த விதிமுறைகளும் இல்லை. அவங்க நுழைஞ்சு எதை வேணாலும் பார்க்கலாம். அந்த இடத்துல எல்லாமே அவங்க கல்வி சம்பந்தமானது மட்டும்தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து மசோ கிளாஸ் ரூம் போறோம்ல, முத உள்ள நுழையறதுனால இங்க வந்து கண்டினியூ பண்ண சொல்லுது. ஒருவேளை வீட்டுல வந்து அண்ணா அக்கா இருக்காங்க, தம்பி தங்கச்சி இருக்காங்க அந்த மாணவருக்கு அப்படின்னா இங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது முத ஒருத்தருக்கு நான் செய்யறதுனால அவருடைய பெயர் மட்டும்தான் அங்க காட்டுது. கண்டினியூ பண்ண கையோட இங்க வந்து பிக் யுவர் ரோல் இருக்குல்ல. சோ அனைத்து மாணவர்களுமே வந்து ஐ எம் a ஸ்டூடெண்ட் இந்த ஐகானை தான் கிளிக் பண்ணணும். அவங்க அது கிளிக் பண்ண கையோட இப்பதான் அவங்க கிளாஸ் ரூம் உள்ளுக்கு பூந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்களுடைய வகுப்பு இங்க காட்டுது பாருங்க, 3 சாதனை. அவங்க வகுப்பாசிரியர் பெயர் இருக்கு. அவங்க ஜாயின் தட்டி உள்ள பூந்தாதான் அந்த ஆசிரியருக்கு வந்து அந்த மாணவர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு காட்டும். நான் சொல்லியிருந்தேன்ல 55 மாணவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு. இப்ப இவர் ஜாயின் பண்ணதோட சேர்த்துதான் அங்க 55ன்னு காட்டும். சோ இது பார்த்தோம்னா கிளாஸ் ரூம். இது வரைக்கும் உள்ள இந்த காணொலி இவ்வளவுதான். பிறகு நான் வந்து பாடம் எப்படி அனுப்புறது அப்படின்ற இன்னொரு காணொலி வீடியோ வந்து நான் காட்டுறேன். சோ இதே மாதிரி தான் வந்து போன்லயும் செய்யறது இருக்கு. சோ அந்த வீடியோ எல்லாமே வந்து நாளைக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன். வகுப்பாசிரியர்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சோ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா லேப்டாப்னா எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு நீங்க இந்த வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணலாம். அல்லது போன்ல தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா அது அந்த வீடியோ இருக்குல்ல, அதை பார்த்து கூட நீங்க ஜாயின் பண்ணலாம்.